தமிழ், நீயும் சரி, உன் காலேஜ்ல உன் கூட படிக்கிறவங்களும் சரி, உனக்கு பாடம் சொல்லி தரவங்களும் சரி, எல்லாரும் உயிரையும் காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பாத்தீங்க. அங்கிட்டு நீங்க எல்லாரும் ராத்திரி பகலா கஷ்டப்படுறதுனாலதான் என் அப்பால இருந்து மத்த எல்லாரும் நல்லபடியா குணமாயிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா? அது எங்க வீட்டுல இருக்க பாதி பேருக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. தாமரையோ சித்ராக்காவோ யாருமே உங்ககிட்ட பாசம் காட்டி பேசதே கிடையாது. நீ நல்லா இருக்கியா என்ன ஏதுன்னு கூட அவங்க உன்னை விசாரிச்சதே இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க உசுருக்கு போராடிட்டு இருந்த நேரத்துல கொஞ்சம் கூட அவங்க மேல வெறுப்ப காட்டாம அவங்களை காப்பாத்தணுங்கிற எண்ணம் உனக்கு எப்படி வந்துச்சு? உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்ன எம்பிட்டு கஷ்டப்படுத்திருக்கிய, எப்படி எல்லாம் என்ன அவமானப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லி காட்டி பழிவாங்க தானே நினைச்சிருப்பாங்க. ஆனா நீ அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி அந்த மருந்தை கொண்டு வரணும்னு நினைச்சு அந்த காட்டுக்குள்ள போற அளவுக்கு ரிஸ்க் எடுத்திருக்க. இதெல்லாம் எதனால? உன்னால எப்படி அவங்கள சாதாரணமா பார்த்து அவங்களுக்காக நீ இம்பிட்டு செய்யற? நான் பதிலுக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கல. என்ன? உங்களுக்கும் தான் என்னைய பிடிக்காது. எப்பவுமே என்கிட்ட கோவப்படுவீங்க, என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுவீங்க. ஆனா நான் புதக்குழியில விழுந்தப்போ நீங்க தானே என்ன காப்பாத்தினீங்க. நீங்க நினைச்சிருந்தா நம்ம உசுர வாங்குறவ செத்தா சாகட்டும்னு சொல்லி அந்த புதக்குழியிலே என்ன விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அப்படி விட்டுருந்தீங்கன்னா இந்நேரம் நான் மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்பேன். ஏன் நீ காப்பாத்தினீங்க? அன்னைக்கு நீங்க காட்டுக்குள்ள இருந்து வரும்போது நான் வழியில மயங்கி கிடந்ததா சொன்னீங்களே, நம்ம பேச்சு கேட்காம இவ காட்டுக்குள்ள வரதா சொல்லி வந்தா. இப்போ இங்க மயங்கி கிடக்குறா. கிடந்தா கிடக்கட்டும்னு விடாம எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்து வைத்தியம் பார்க்க? இப்போ என்ன நடந்தாலும் நாம வச்சிருந்த பழைய பாசம் பொய்யாயிடாதுல. என் மேல உள்ள பாசத்துல என் குடும்பத்தை உங்க குடும்பமா பாத்தீங்க, அதே மாதிரிதான் நானும் உங்க குடும்பத்தை என் குடும்பமா பார்த்தேன். இங்க இருக்கிறவங்க என் மேல வெறுப்ப காட்டுறாங்களா இல்ல பாசத்தை காட்டுறாங்களான்லாம் நான் என்னைக்கும் யோசிச்சது கிடையாது. அதே நேரத்துல டாக்டருக்கு படிக்கிறவங்க எந்த சூழ்நிலையிலயும் அவங்களோட